மக்கள் எப்படி சார் உணர்வு நிலையில் இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றம் நடந்துரும் நம்பிக்கையில இருக்காங்களா? நீங்க கவனிச்சிருப்பீங்களே. இல்லாம 90% ஓட்டு கரூர்ல எப்படி கிடைக்கும் தம்பி? எப்படிங்க 85% ஓட்டு போடுறாங்க? 100ல 85 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 85 பேர்ல 50 பேர் எதிர்த்து போட்டாங்களே, அவங்க கவர்மெண்ட் அவுட்டுங்கள தம்பி. நிச்சயமா சார், நிச்சயமா சார். உங்க கட்சியில இருக்கு தோழமை கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஒற்றுமை இல்லை. நீங்க என்ன பேசுங்க? குடும்பத்துல ஒற்றுமை இல்லை. என்னங்க இது? பொதுமக்கள் திமுக மீது இருந்த வெறுப்பை காண்பித்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். இங்க அவங்க சப்ப கட்டு கட்டலாம். அதிமுக ஓட்டு போகுது, அதிமுக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வாயை மூடிட்டு இருக்காங்க. விஜய் ஒண்ணு ரியாக்ட் பண்ண இன்னைக்கு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதோட அவர் கொஞ்சம் நிதானமா போறாரு. எங்க இருந்தாலும் நிதானம். எடப்பாடி பழனிசாமி நிதானமாகி இவங்க தானே சார் தூளி குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்று 3 பிரதான கட்சிகள். ஒன்று அதிமுக, அடுத்தது திமுக, மூன்றாவது விஜய். இந்த 3 பேர்ல 2 பேர் சைலண்டா இருக்கான். நீ ஏன் குதிக்கிற? நீ திமுக காரங்க சேகர் பாபு எப்படி அந்த தண்ணில மீன் எடுத்து போட்டு அந்த மாதிரி பண்றாரு. ஏன் கேட்டு குடுத்து அந்த தண்ணியில இருந்து மீன் அவுத்துங்க. அந்த மாதிரி தான் இப்ப சேகர் பாபு அவங்க வீடியோல நான் பார்க்கறது பயந்து எழுதி தம்பி. எல்லாத்தையும் சொன்னேன். தூக்கம் வரலன்னு சீஃப் மினிஸ்டர். நேற்று நான் நல்லா தூங்கினேங்க, ஜோரா தூங்கினேன். காலையில 6:10 6:15 நல்லா தூங்கி ஜோரா தூங்கி நிம்மதியா தூங்கி 85% எல்லாருக்கும் தூக்கம் வந்து திமுக தவிர.